இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இது கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதிகமாக மசாலா இருக்காது, சீக்கிரம் செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ஏற்ற ரெசிபி. 2 துண்டு பட்டை, கேட்கணும், ஒரு 4 லவங்கம், சும்மா கொஞ்சமாக சோம்பு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலாவே. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 இலை, பிரிஞ்சி இலை போட்டு. பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது வதங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது ஒன்றும் காரம் வராது, கலருக்கு தான். இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட வாடை போகும், பச்சை வாடை போகும். இதுலேயே கொத்தமல்லி போடும். நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போடுங்க, ஏன்னா நம்ம புதினா போட போகிறதுல இல்லை. புதினா, லெமன், தயிர் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமும் செஞ்சிடலாம். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த மசாலா நல்லா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நான் போட்டுக்கிற அளவெல்லாம் 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். பாருங்கள், நல்லா மசாலா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்ன ஊற வச்சிருந்த அரிசி இதில் போட்டுடலாம். நான் 2 கிளாஸ் அரிசி போடுறேன், அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 2 3 4. இப்போ அரிசி போட்டு அவ்வளோதான். இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு குக்கரை மூடிடலாம். 2 விசில் விட்டால் போதும். ரொம்ப மைல்டாக தாங்க இருக்கும், மசாலாலாம் எதுவும் இல்லை. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம்.
அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மைல்டாக இருக்கும்.